இன்றைக்கு நாங்கள் நம்மளுடைய யோக சக்தியை எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எப்படி பயன்படுத்துறதை பற்றி பார்ப்போம். நீங்க அதை பற்றி நிறைய செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் சில கேள்விகள் கொஞ்சம் சிந்திப்போம். இப்ப நாங்கள் ஏதாவது சந்தர்ப்பத்துல எங்களுக்கு நேரம் இல்லாம பிஸியா இருக்கிற மாதிரி யாராவது உணர்றோமா? சும்மா நீங்க எழுதி கொள்ளலாம். சும்மா நாங்கள் எங்களை பரிசோதனை செய்யறதுக்கு. எனக்கு இப்ப ரொம்ப பிஸியா இருக்கிறேன், நேரம் இல்லாம இருக்கு எதுக்கும், அப்படி இருக்கா? சில நேரம் அதே உணர்வு எனக்கு ஏதாவது ஒரு பதட்டம், டென்ஷன் ஏதாவது உருவாக்குதா? நோட் பண்ணி ஒருக்கா சிந்திச்சு பார்ப்போம். இல்லை எனக்கு நேரம் இல்லாம மாதிரி பிஸியா இருக்குன்னா, அதாவது ஏதாவது பதட்டம், டென்ஷன் அப்படி இருக்குன்னா. ரெண்டாவது பாபாட்ட என்னுடைய தேவைகள் எதையாவது பற்றி நான் பூர்த்தியாக வேண்டும் என்று கேட்கிறேனா? பாபாட்ட இந்தந்த விஷயங்கள் ஏதாவது நடக்க வேண்டும், ஏதாவது கேட்கிறேனா? பக்தியில நேர்த்தின்னு சொல்லியிருந்தானே, அதே மாதிரி நான் பாபாட்ட ஏதாவது கேட்கிறேன், எனக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், அப்படி ஏதாவது கேட்கிறேன். மூன்றாவது, ஒரு நாள்ல நான் எத்தனை சதவீதம் சந்தோஷமா, சக்திசாலியா என்ன உணர்றேன்? ஒரு நாள்ல எத்தனை சதவீதம் நான் சந்தோஷமா, ஒரு நல்ல சக்தி வாய்ந்த மனநிலையில இருப்பதா உணர்றேன்? நான் எப்பாவது குழப்பம் அடைகிறதா உணர்றேன்னா? ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள்ல குழப்பம் அடைகிற மனநிலையில இருக்கிறதா நான் உணர்றேன். சும்மா நீங்க இப்ப ஒரு 3 நிமிஷம் சும்மா சிந்திச்சு பாருங்க. நாங்க ஏதாவது நேரம் இல்லாம நான் பிஸியா இருக்கிறேன்னா, அந்த பிஸிக்குள்ள அந்த பிஸி எப்படி இருக்கு? சில நேரம் பதட்டம், டென்ஷன் ஆகுதா? இந்த ஒரு யோசிச்சு பாருங்க. அடுத்தது, நான் பாவாட்டி ஏதாவது எனக்கு அந்த ஆசை பூர்த்தி ஆகணும், இந்த ஆசை பூர்த்தி ஆகணும் என்று ஏதாவது வச்சிருக்கிறேன். அது இந்த தனிப்பட்டதா இருக்கலாம், அல்லது பொதுவானதா இருக்கலாம். அப்படி ஏதாவது வச்சிருக்கிறேன்னா, அது வச்சிருக்கும் போது என்னுடைய உள்ளுணர்வுகள், என்னுடைய நோக்கங்கள், உணர்வுகள் எப்படி இருக்கு, சும்மா அதை பற்றி இருக்கா சிந்திங்க. நாங்கள் நார்மலா பாசிட்டிவா தான் எல்லாம் இருக்கும், ஆனா அதை ஒருக்கா சிந்திங்க. அதுக்கான நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, நான் என்ன செய்யறேன் எப்படின்னு சும்மா அதை சிந்திச்சு பாருங்க. பாவாட்டி எதையாவது பூர்த்தி செய்யணும் அப்படின்னு. இதை ஒரு நாள்ல நான் எத்தனை சதவீதம் சந்தோஷமா, சக்தி வாய்ந்தவன், சந்தோஷமா இருக்கேன், அதே நேரம் என்னுடைய மனநிலை சக்தி வாய்ந்ததா? இது இப்ப செக் பண்ண தெரியாட்டி எப்படி செக் பண்ணலாம் என்றால், பாபா ஒரு நாள் சார்ட் சொல்லுவார்.
சாக்கார் முறையில் சொல்லி கொண்டு சாட்டை சாட்டை. நாங்கள் பொதுவாக சாட்டுன்னு சொல்லுவோம். சில நேரம் நீங்கள் சேவைக்கு எங்கேயாவது போகலாம், அல்லது ஏதாவது லௌகிக விஷயங்களோ அலௌகிக விஷயங்கள் பிஸியாக இருக்கலாம். இப்போ சில நேரம் அன்றைக்கு முதல் நாள் பாவா முரளியில் ஏதாவது பயிற்சி சொல்லியிருப்பார். எல்லாரும் அதுதான் செய்வோம் இல்லை, இப்போ தெரிஞ்சால் தானே கொண்டு சொல்லுவார். ஆனால் இப்போ அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாபா இந்த அன்பில் மூழ்கி இருக்கிறத பற்றி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த உடம்பை விட்டு இருக்கிற பயிற்சி அதிகமாக செய்ய சொன்னார். இப்போ நான் அடுத்த நாள் சில நேரம் ஏதாவது ஒரு சேவையிலையோ இல்லை டிவி வேலையிலையோ எங்கேயோ வீட்டிலையோ எங்கேயோ பிஸியாக இருக்கும் பொழுது எனக்கு அந்த அடிக்கடி அந்த நினைவு வந்திருக்கா இல்லையா என்று பார்க்கணும். ஏன்னா சும்மா பார்த்தா எந்த நேரமும் பாபாண்ட விஷயங்கள் செய்கிறோம் நினைக்கிறோம் இந்த மாதிரி இருக்கும். நான் பாபா அடிக்கடி சாட் வைக்க சொன்னார் தானே, அன்றைக்கு பிஸ்னஸ் மேரை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாரு. அவங்க நல்லா சாட் வைப்பாங்க எல்லாம். இப்போ இந்த சாட்டுன்றது எங்களுக்கு அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒருக்கா சிந்திச்சு பார்க்கணும். நேற்று நான் அதை செய்தனால இல்லாட்டி இன்றைக்கு நான் அதை செய்தனான்னு சொல்லி அதே மாதிரி தான் நாங்கள் சும்மா சந்தோஷமா இருக்கிறோமா சக்தி வாய்ந்ததா மனம் இருக்கான்னு கேட்டால் அப்படிதான் சொல்லுவோம். நான் இப்போ நேற்று முந்த நாள் அதுக்கு முதல் நாள் இந்த கிழமை இந்த மாசம் ஃபுல்லா எனக்கு அப்படி இருந்ததா, நான் ஓகேயா இருந்தேனா ஒரு நாளும் அப்படின்றத வச்சு சும்மா யோசிச்சு பாருங்க. என்னுடைய ஒரு நாள்ல எத்தனை சதவீதம் நான் சந்தோஷமா சக்தி வாய்ந்த மனநிலையில இருப்பதாக உணர்ந்தேன். நான் சும்மா கேட்டா உடனே அப்படி சொல்லுவேன். நான் இப்ப ஃபுல்லா அடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அதுதான் இப்போ கொஞ்சம் நாள் பாவம் சாக்கார் முடியல திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. சாட் பை வடிவா பிஸ்னஸ்காரருக்கு தான் வடிவ வரவு செலவு பார்க்க தெரியும். அதனால நான் சாதாரணமாக கொஞ்சம் டீப்பா சோதிச்சு பார்த்தா தெரியும். நான் இப்ப குழப்பம் அடைஞ்சிருக்கேன். நான் இப்ப கடைசியா குழப்பம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் இருக்கும். சில நேரம் எங்களுக்கு அது குழப்பம் மாதிரி தெரியாத நான் மற்றாக்களுக்கு நீங்க தியானத்துக்கு போறீங்க, நீங்க ஏன் கோவப்படுறீங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, ஏன் எப்படியா கதைக்கிறீங்க மற்றாக்களுக்கு நாங்க அது ஒரு விஷயமா சில நேரம் எடுக்க மாட்டோம். அப்படி எங்கேயாவது யாராவது எங்களுக்கு சொல்லி இல்லாட்டி நான் என்ன நல்லா அவதானிச்சிருந்தால் அதுகள் தெரியும். ஓகே, இப்படி ஒரு கொஞ்சம் விஷயம் செக் பண்ணுவோம். இப்படி நிறைய விஷயம் நீங்களா போட்டு போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாசம் எங்களுக்கு பாபா தந்திர ஹோம்ஒர்க் வந்து அந்த யோக சக்தியை பரிசோதனை செய்து பார்க்கணும், என்னிலையும் மச்சாக்கள்லையும் சொல்லி. நீங்க அது போன ஞாயிற்றுக்கிழமை முரளி எல்லாருக்கும் மனசில் டீப்பா சொன்னதான் கொண்டோம். அப்ப அதுகளை பற்றி கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளோட பயிர் போது நமக்கு நாங்கள் அதிகமா ஈஸியான ஒரு விஷயம் மனசால சேவை செய்யறது. நான் கொஞ்சம் பிளத்தை கதைக்கிறேன். அதனால பாபா இப்ப கொஞ்சம் அந்த போன ஞாயிற்றுக்கிழமை முரளியில பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா சொல்லியிருப்பாரு அந்த 3 விதமான சேவைகள். அதுல மனசை பற்றி நிறைய சொல்லியிருப்பாரு. நாங்க எல்லாருமே படிச்சிருப்போம் அது. இப்ப அதை வச்சுதான் நாங்கள் கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்க போறோம். அதாவது யோக சக்தியை கொண்டு பரிசோதனை செய்து பார்த்து எந்நிலையும் மற்றார்களையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது. இப்ப எல்லாருமே ஈஸியா நினைக்கிறது மனசால சேவை செய்யறது ஈஸின்னு சொல்லி. சில நேரம் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கலாம். ஆனா அதை ரொம்ப உள்ளுணர்வா உணர்ந்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார், சில நேரம் நீங்க பரவாயில்ல பெட்டில எல்லாம் படுத்திருந்தாலும் நீங்க மனசால சேவை செய்யலாம் தானே, சேவைக்கு இது இல்லைன்னு எல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க எங்க இருந்தாலும் சேவை செய்யலாம்னு சொல்லி. ஆனா அதுக்கான முழு பாயிண்ட்ஸையும் போன ஞாயிற்றுக்கிழமை முரளியில பாபா சொல்லியிருக்காரு. நிறைய விஷயம் உண்மையா ஒரு ஆள் மனசால சேவை செய்வோண்டால் எப்படி எல்லாம் இருக்கும்னு போன ஞாயிற்றுக்கிழமை அவித்த முரளியில பாபா சொல்லியிருப்பாரு இல்லையா. அதுலதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அந்த மனசால சேவை செய்யறதுக்கு அந்த முரளியில பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, மனசுல கொஞ்சம் கூட குப்பை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. இல்லையா, கொஞ்சம் கூட எனக்கு மனசுல ஒரு சொட்டு குப்பை இருந்தால் கூட நடக்காது. உண்மையா நான் ஒரு மனசால சேவை செய்வோம் என்றால் என்னுடைய பார்வை உணர்வுகள் எல்லாம் மாறிடும் என்றுவார் பாபா. மற்றாக்கள பார்வை உணர்வுகள்னு சொல்லல, அதுல உங்கள்ட அந்த நீங்க நல்லாசியல் தூய உணர்வுகள் கொண்டிருந்தால் உங்கள்ட உலகம் மாறும், உங்கள்ட பார்வை மாறும் என்று சொல்லியிருப்பார். உங்களுடைய உலகம் மாறும், உங்களுடைய பார்வை மாறும் என்று சொல்லியிருப்பார். அப்ப நாங்கள் ஒரு மனசால எனக்கமோ மற்றாக்களுக்குமோ சேவை செய்வோம்னா ஃபர்ஸ்ட்
எங்களுக்கு நல்ல கருணை கொண்டு சேவை செய்ய முடிஞ்சால் அது மற்றவர்களுக்கு தகுந்த பாடல போய் சேரும்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப நான் இதுல ரொம்ப ஆழமா செக் பண்ண வேண்டியது எங்களைத்தான். இல்லையா? அதனாலதான் முதல் சில கேள்விகள் கேட்டது. நிறைய விஷயம் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன ரொம்ப ஆழமா செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு மனசுல ஏதாவது பலவீனம் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி. இல்லையா? இப்ப சில நேரம் நாங்க சொல்லுவோம், இப்ப இது கொஞ்சம் நீங்க யதார்த்தமா சிந்திச்சு பார்ப்போம். சரி, பாபா முரளியில சொல்றது எல்லாமே பிழை இல்லை, எல்லாமே அக்யூரேட் தான். ஆனா அதுல பாவனாவும் இருக்குது. ஆனால் முழு நம்பிக்கையோடையும் அதை செய்யணும். அப்பதான் அது எங்களுக்கு ஒர்க் பண்ணும். முழு நம்பிக்கை இருக்கணும். ஆனா வெறும் பாவனா மட்டும் இருந்து அதுல சில நேரம் நம்பிக்கை இல்லாம ஒரு இது இருந்தால் அது செயற்படாது. அந்த பாவனாவோட ஒரு முழுமையான நம்பிக்கையும் சரியான புரிந்துணர்வும் இருக்கும் பொழுதுதான் அது எங்களுக்கு வேலை செய்ய முடியும் நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சில நேரம் குட் விஷஸ் கொடுத்து பாபா சொல்வாரு எல்லாரையும் மாத்தலாம்னு சொல்லி. இல்லையா? ஆனா நான் என்னத்தான் முதல் சோதிச்சு பார்க்கணும். எனக்கு குட் விஷஸ் கொடுக்குறன்ற உணர்வு வரும் பொழுது எனக்கு கொஞ்சமும் அவையில பற்றி ஒரு நெகட்டிவாவது பாபாட்ட கம்ப்ளைண்ட் பண்றேனா இல்லையா? ஏதாவது அவைகளை பற்றி ஒரு நெகட்டிவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பிறகு அவைகளுக்கு நான் நல்ல உணர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறேனா. இப்ப நீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை முரளியில பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, இப்ப தாதியின் சிறப்பியல்பு எல்லாம் சொல்லியிருப்பாரு. நீங்க ஒரு ஆளை பற்றி பகுத்தறிகிறது ரொம்ப சிறப்பு. ஒரு ஆளை தெரிஞ்சு கொள்றது, ஒரு விஷயம் பிழை சரின்னு தெரிஞ்சு கொள்றது ரொம்ப சிறப்பு இல்லையா? ஆனா அதால கொஞ்சம் கூட இந்த மனசுல அதை எடுக்கக்கூடாது. நீங்க அதால பாதிப்படையக்கூடாது. அதுக்கு உதாரணம் கூட சொல்லியிருந்தாரு. ஒரு ஆள் 99% பிழையாவே இருக்கட்டும். இல்ல 99% பிழையாவே இருக்கட்டும். ஆனா அந்த 1% சொல்லி பாபா சொல்லியிருப்பாரு. தன்னை இனங்கன்றதுக்குன்னு சொல்லியிருப்பாரு. இதைத்தான் நாங்கள் ரொம்ப ஆழமா செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நாங்க எல்லாருமே ஈஸியா நினைப்போம். இப்ப குட் விஷஸ் கொடுக்குறோம், நான் அவையில குட் விஷஸ் கொடுக்குறோம்னு சொல்லி. உண்மையா நான் சும்மா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். இது சரி பிழைன்னு எல்லாம் பார்க்காதீங்க. நீங்க உங்களுடைய பிராக்டிக்கலா பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப நாங்க சில நேரம் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ சில நேரம் ஒரு தவறு செய்திருப்போம். ஆனா அந்த தவறுக்கு போய் நான் மனசார அதை உணர்ந்து பாவன முரளிகளோ இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்துல நான் உணர்ந்து அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன். நானே மனசார நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் அந்த தவற உணர்ந்துட்டேன். ஆனா மனசார போய் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா அவங்களால என்ன மன்னிக்க முடியல. என்ன சரி? அவங்கள் இந்த நான் செய்த அந்த பிழையிலயோ, அந்த தவறுல இருந்தோ வெளியில வாராங்கள் இல்ல. ஆனா உணர்ந்துட்டேன். நான் செய்யற தவறுன்னு சொல்லி, உணர்ந்து அவங்கள்ட்ட மனசார மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா அவங்கள என்ன மன்னிக்கிற மாதிரி இல்ல. என்ன செய்? இது பிராக்டிகல் தானே! அப்படி இருக்காதா? இல்லையா? இப்ப பிரம்ம பாபா முயற்சி செய்தவரையும் எல்லாம் கோட்ஸ் வரையும் போனாரு. எவ்வளவு பேர் எல்லாம் வெளிய வந்து செய்தாங்க. எல்லாம் உடனே மாறில தானே! இல்லையா? பரமாத்மா, சிவன் வந்தாலும் உடனே மாறில தானே! இல்லையா? ஆனா இப்ப நாங்க குட் விஷஸ் குடுக்கறத பத்தி தவறா சொல்றேன்னு நினைச்சிராதீங்க. ஆனா சரியான விளங்கி அத உணர்வுபூர்வமா வரணும். பாவனான்றது ஒண்ணு இருக்குது. ஆனா அது உணர்வுபூர்வமா நான் அத சரியா எனக்குள்ள ஜீரணிச்சு கொண்டு உண்மையா செய்யாட்டி, அது அந்த பரிசோதனைய நாங்க வெற்றி அடைஞ்சு பார்க்க மாட்டோம். இல்லாட்டி அது இப்ப யார் கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? அதுல குட் விஷஸ் குடுப்போம், குட் விஷஸ் குடுப்போம்ன்னு சொல்லிட்டு போயிருவோம் சும்மா. இல்ல நீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை முரளியில நல்ல டீப்பா நல்ல தெளிவா பாவ சொல்லியிருப்பாரு. ஒரு அந்த பிழை சரியா கட்டாயம் அறிஞ்சு கொள்ளோணும். ஆனா அது உங்களோட மனசுல ஒரு கொஞ்சம் இருந்தாலும் எங்கன குட் விஷஸ் போய் சேராது. இல்லையா? ஆனா வெளியில நாங்க நெடுகிலும் கேட்டு என்ன ஆயிடுச்சு? அது கேட்டு எங்களுக்கு குட் விஷஸ் குடுக்கணும். யாரையும் நெகட்டிவா நினைக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லுவோம். ஆனா எப்படியோ பிறகு யாரோடையாவது கொஞ்சம் கதைக்கத்தானே வேணும். இல்ல எங்க மனசுல இருக்கிறது எங்கேயோ ஒரு ஆளுக்காவது சும்மா, "அட அவங்க இப்படி செஞ்சவங்கள், நான் பரவாயில்ல தான். ஆனாலும் இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு" அது எங்களுக்கு விளங்கும். இல்லையா? இப்ப நாங்க ஒரு தடவ சின்ன ஆட்கள் இல்ல தானே, இதுல விளங்கும். அதான் நான் உங்கள முதல்ல சோதிக்க சொன்னா எங்களுக்கு விளங்கும் அது. நாங்க சொல்லிக்க அந்த உணர்வுகள நாங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். அப்பதான் அந்த குட் விஷஸ் வந்து போய் சேரும். இல்லையா? இதால தான் நாங்க இப்ப எல்லாருமே சொல்லுவாரு, இப்ப எல்லாருக்குமே ஞானம் இருந்தாலும், தெளிவு இருந்தாலும், நாங்கள் செய்யற அந்த உணர்வுகள் இதுகளால தான் நாங்க வித்தியாசப்படுறோம். இல்லையா? அதால நான் மற்றவைகள் மீது ஏதாவது ஒரு உணர்வுபூர்வம் அப்படி நினைக்கும் பொழுது, என்னுடைய உணர்வு எப்படி இருக்குது என்றத நான் மிக மிக முக்கியமா என்ன அதுல செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பாபா அன்னைக்கு அதாவது பாபா சொல்றார், "நீங்கள் ஐம்பூதங்களையும் கூட நீங்கள் அதுகளுக்கு கூட அதிகாரி. நீங்க அந்த இயற்கையை வென்றவர்களா இருக்கணும்னு" சொல்லி. இல்லையா? அப்ப நாங்க இப்ப தண்ணில நடக்கோணும், காத்துல பறக்கணும் அப்படியெல்லாம் ஆசை இல்ல தானே. அப்ப அந்த ஐம்பூதங்களையும் வென்றிருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி நாங்கள் எப்படி எங்கள்ல பரிசோதனை செய்யறது?
உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரி, நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சபடியே அதை சொல்றோம். இப்ப பாருங்க, அந்த ஐம்பூதங்கள்ன்றது பல தடவை முரளில சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு சரீரத்தை வழிபட்டாலே பஞ்சபூதங்களை வழிபடுறீங்கன்னு சொல்லி முரளில எல்லாம் சொல்லியிருக்காரு. சாகார் முரளில எல்லாம். இல்லையா? அப்ப நான் ஐந்து பூதங்களையும் என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன்டால், அந்த என்னுடைய உடல் வந்து என்ன நடந்தாலும் அதனுடைய பாதிப்புக்கு நான் ஆளாக கூடாது. இப்ப எனக்கு வருத்தமே வராது, ஒண்ணுமே வராதுன்னு அப்படி இல்லை. இல்லையா? அப்படி எங்க இயற்கையால எதுவுமே கிடையாது. ஆனா அது என்ன வந்தாலும் அதனுடைய பாதிப்பு, அதிண்ட தாக்கத்தின் அளவு வந்து நான் குறைவா இருக்கணும். நான் எவ்வளவு தூரத்துக்கு இயற்கையின் அதிகாரியா இருக்கிறேனோ, அந்த அளவுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த உடல்ல வர்ற உபாதைகள் என்ன கர்ம கணக்கோ அதின்படி அதிண்ட உபாதைகள் வந்தாலும் அது என்னுடைய ஸ்திதியை பாதிக்க கூடாது. இல்ல எனக்கு பிரம்ம பாபா மம்மால இருந்து தாதிமா தீதிமார்ல இருந்து எல்லாருக்கும் எல்லாம் வந்திருக்கு. ஆனா அவருடைய ஸ்திதி அப்படித்தானே பார்த்திருக்கிறோம். இல்லையா? மற்றபடி நாங்க இப்ப புயல் வந்தா அப்படியே முன்னுக்கு நிப்பாட்டுறதும், ஒரு அடிக்கு முன்னால நிப்பாட்டுறதும், தண்ணி வந்தா நிப்பாட்டுறதும் அதெல்லாம் தெரியாது. சில நேரம் நிக்கலாம். சரி. ஆனால் இப்ப முதல் எண்கள்ல நாங்கள் பரிசோதனை செய்யும்போது, அந்த இந்த 5 தத்துவங்களால் ஆனதுதான் இந்த உடம்பு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த உடம்புல என்னதான் நடந்தாலும், அதனுடைய தாக்கங்களுக்கு நான் உள்ளாகாதபடி என்ற ஸ்திதி இருக்குது என்றால், நான் நல்ல குட் விஷஸ் உடம்புல வச்சிருக்கிறேன். இல்லையா? ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுக்கு தெரியும். பிராக்டிகலா நோய் வரும்போது நாங்க எப்படி இருக்குனாங்க. பாவா பாவான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்க அதத்தான் சொல்றது. அதெல்லாம் பாவா சொல்ல, நீங்க சார்ட்ட கட்டாயம் செக் பண்ணுங்க. ஞானம் தெரியிறது விஷயம் கிடையாது. இப்ப முன்னுக்கு இவ்வளோ ஒரு 1 ஹவர் முதல் ஒரு கிழமை, ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு செக் பண்ணினா தான் எனக்கு என்ன உணர்ந்து கொள்ள முடியும். மற்றபடி அந்த பொதுவா கேட்கும்போது, ஓகே எல்லாம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். அதனால தான் பாபா அந்த சார்ட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் குடுத்து இப்ப சாக்கார் முரளியில கூட சொல்லிக் கொண்டு வராரு. அப்ப நாங்க இப்ப சும்மா கேட்கிறத விட எனக்கு ஒரு விஷயம் நான் அப்படி பார்க்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த முதலாவது ஒரு கேள்வி கேட்டேன் தானே. எல்லாமே நேரமே இல்லாம நான் பிஸியா இருக்கிறேன்னா, அந்த பிஸி வந்து பிறகு எனக்கு பதட்டம், டென்ஷன் ஆகுதான்னு சொல்லி. இல்லையா? இப்ப அந்த பிஸின்றது பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு கொஞ்ச காலமா தான் எல்லாமே அந்த வளர்ச்சி அடைஞ்ச வளர்ச்சி அடைஞ்ச வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே பிஸி தான். பிஸி பிஸி இந்த வார்த்தைய பாய்ப்போம். ஆனா அந்த பிஸி என்ன சொல்லிரோம்னா, எங்களோட மனசு வந்து ரொம்ப ஓடிக்கொண்டிருக்கிறதால நாங்க அப்படி அந்த பிஸி என்றத பாவிக்கிறோமா. இல்லையா? நாங்க ரொம்ப மனசால படபடண்டு அது இதுன்னு நிறைய யோசிச்சு கொண்டிருக்கிறதால தான் எங்களுக்கு அந்த எந்த ஒரு விஷயத்திலேயும் அந்த கன்சன்ட்ரேஷன் பண்ணி அதுல முக்கியத்துவம் கொடுத்து செய்ய முடியாம, பாருங்க இப்ப எவ்வளவுதான் இயந்திரமயமானாலும் எல்லாரும் பிஸி தான். இல்லையா? கேட்டா அதுக்கு நிறைய காரணங்கள் ஏதோ சொல்லுவினோம். இல்லையா? அது அப்படி இப்படி இதெல்லாம் நிறைய சொல்லுவினோம். ஆனா நாங்கள் எங்களை தான் சோதிச்சு பார்க்கணும். இப்ப ஏன்னா எங்களுக்கு இப்ப சூர்யா பாய்வி இந்த கிளாஸ்ல எல்லாம் சொல்லித்தானே, மன ஒருமைப்பாட்டு சக்தி இருந்தால் அந்த குறுகிய நேரத்துல நிறைய வேலைகளை செய்யலாம்னு சொல்லி. இல்லையா? இப்ப எங்களுக்கு நான் உண்மையாவே எதனால பிஸியா இருக்கிறேன்? எதனால ஒரு விஷயத்தை என்னால டைமுக்கு செய்ய முடியல? பிறகு அதனால எனக்கு ஏதாவது ஒரு பதட்டம், டென்ஷன் வருதான்னு பார்க்கணும். இல்லையா? அப்ப நாங்கள் ஏன் இதெல்லாம் பார்க்கோண்டால், நாங்கள் மனசால சேவை செய்ய போறோம். எங்களுக்கு மெச்சாக்கள் என்றால், எங்களில் இருக்கிற முழு அழுக்கையும் அணு அணுவா பார்த்து பார்த்து அகற்றினா மட்டும்தான் அது சாத்தியம்னு அந்த போன முறை 12/10/2025 முரளியில பாபா சொல்லியிருக்காரு. மற்றபடி அந்த எல்லாத்தாலையும் சேவை செய்வோம்னு சொல்லியிருக்காரு. மனசால சேவை செய்யுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு, ஆனா அதுக்கு அவ்வளவு விளக்கம் கொடுத்திருப்பாரு அந்த முரளியில. நிறைய விளக்கம் கொடுத்திருப்பாரு. நீங்க இப்படி இப்படி இருந்தா தான் உங்களோட மனம் சக்திசாலியா இருக்கும். ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கு யார்லயாவது வீணானது, எதிர்மறையான எண்ணங்கள் வந்தால், என்னுடைய அந்த அந்த குட்டிஸஸ் பவர் வந்து தரம் வந்து ரொம்ப குறைஞ்சுதான் இருக்கும். நாங்க இப்ப சொல்றோம் தானே, இப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது யோசனை வந்தா அது ஃபர்ஸ்ட் உடம்புல எஃபெக்ட் ஆகுது. இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப நான் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இது பண்ணி கொண்டு மற்ற கவலையை கேட்டுட்டு இருந்து தியானம் செய்யலாம் தானே. புத்திசஸ் கொடுத்தா அப்படி போகும். இல்லையா? அதெல்லாம் இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப எல்லாத்துலயும் அந்த குழந்தை பருவம் பிற அட்வான்ஸ் நிலைன்னு இருக்கு தானே. அந்த நிலையில இருந்து கொண்டு இப்ப நாங்க நல்ல அட்வான்ஸ் நிலைக்கு போனால் அந்த குட் விஷஸ் குடுக்குறவன் இருந்து தியானம் செய்ய வேண்டிய இது இருக்காது. இப்ப நீங்க தாதிமார் தீதிமாரை பார்த்தீங்கன்னா, அந்த குட் விஷஸ் குடுக்குறவன்ற நிலையில இருந்து செய்ய வேண்டிய நிலை வராது. ஏன்னா இந்த உணர்வுகள் மனோநிலையை எப்பவும் செக் பண்ணி வீணானது, எதிர்மறையானது இல்லாத பார்த்துக் கொள்வேன். அப்படி இருந்தால் அந்த உடம்புல வார பலவீனங்களை நாங்கள் பாதிப்படைய மாட்டோம். அதே மாதிரி எங்களை சுத்தி இருக்கிற சூழல்லையும் அந்த சக்தி வாய்ந்த அதிர்வுகள் எப்பவும் இருக்கும். அதே மாதிரி சில நேரம் பார்த்தீங்கன்னா, நாங்க பாபாட்ட ஏதாவது அந்த பாபா எனக்கு இதை செய்யணும், அதை செய்யணும்னு சில நினைப்போம். அதெல்லாம் இப்ப நீங்க வேற வேற கிளாஸ்கள்ல வேற வேற மாதிரி இருக்கலாம். நான் இப்ப வரைக்கும் இதுல இந்த கோணத்துல பார்ப்போம். சில நேரம்
இப்ப நான் ஒரு உறவுகளை பற்றி படிக்க அது வேற மாதிரி இல்லையா. பாபா எனக்கு எல்லா உறவுகளையும் அந்த உரிமையோட கேட்கிறேன் பாபாட்ட. அது வேற கோணம். இப்ப சொல்ற வார கோணத்தை நாங்க வேற விதமா நோக்கணும். ஏன்னா நாங்க சில நேரம் பாபாட்ட ஏதாவது ஒன்று பூர்த்தி செய்யுங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் அதுல எங்களை அறியாம ஒரு எதிர்மறையானது ஏதாவது ஒன்று வந்துட்டால் அது எங்க மனசுல கொஞ்சம் இதா இருக்கும். அதனாலதான் பாபா எப்பவும் சொல்லுவார் பாருங்க, ஆத்ம உணர்வுல இருங்க. ஆத்ம உணர்வுல இருந்தால் நாங்க எல்லாத்துக்கும் அதிகாரியா இருப்போம். எதையும் வேணும், அது நடக்கணும், இது நடக்கும்னு கூட நினைக்க மாட்டோம். எப்ப நான் இயல்பா சரியான உணர்வுல இருக்கிறேனோ, அப்ப என்னுடைய எண்ணங்கள் நல்ல லேசா இருக்கும். அதுல ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல் இருக்காது அந்த எண்ணத்துல. ஆனா அது ஈஸியா நடக்கும். அதுதான் அந்த சொர்க்கத்துல இருக்கிற நிலைன்னு சொல்லுகிறேன். என்னுடைய எண்ணங்கள்ல நான் எப்ப நல்ல ஆத்மனருக்கு வந்து ரொம்ப லேசான நிலையில இருக்கிறேனோ, இதையும் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு எனக்கு நடக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்காம, அந்த நம்பிக்கையோட முழுமையா இருக்கும்போது எனக்கு அது நடக்கும். ஏன்னா பாருங்க, இப்ப நாங்க உலகத்துல அதிகமா மக்கள் துன்பப்படுறது வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க எண்ணங்களால தான் துன்பப்படுறோம். இல்லையா? இப்ப உடம்பால யாருக்கும் துன்பம் கொடுக்கறது ரொம்ப குறைவுதான். இல்லையா? பெர்சன்டேஜ் அளவுல இருந்தாலும், பெர்சன்டேஜ் அளவுல பார்த்தால் அது ஒரு 90 10 இருக்குன்னு வச்சுக்கொள்ளலாம். ஆனா அதிகமா நாங்கள் துன்பப்படுறது எது? மனசால தான். இல்லையா? எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கையில, நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கையில, இல்லாட்டி யாராவது கதைச்சது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டு, இல்லாட்டி நான் எதிர்பார்த்த ஒண்ணு நடக்கையில, இல்ல இல்லாட்டி இவங்க இப்படி செய்யலாம், இது பாவாண்டு இதுல இது இருக்கா, அப்படி இப்படியான்னு நினைச்சு ஏதோ ஒரு விதத்துல வேஸ்ட் நெகட்டிவா போவோம். இல்லையா? ஏதோ ஒன்று விதத்துல மனசால தான் நாங்க அந்த சுமையோ துன்பத்தையோ எடுத்துக்கொள்றோம். அதனால அப்ப எங்களுக்கு முதல் செக் பண்ண வேண்டிய விஷயம், அதனாலதான் பாபா சொல்றாரு, நான் எப்பவும் அந்த ஆத்ம உணர்வுலையும் சக்தி வாய்ந்த நிலையிலையும் இருந்தால் எனக்கு அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட ஒன்றை நடக்கணும், இது இருக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டோம். ரொம்ப இயல்பா அந்த டச்சிங், அந்த உணர்வு எனக்கு வந்து அது இயல்பா என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். அந்த அளவுக்கு நான் என்னுடைய மனசை லேசாக்கி வச்சு கொண்டிருந்தா தான் எனக்கு என்னிலையும் அந்த குட் விஷஸ் வேலை செய்யும், மற்றாக்களையும் வேலை செய்யும். மற்ற நேரத்துல வேலை செய்யாது இல்லை. ஆனா அது இந்த பெர்சன்டேஜ் நல்லா சக்தி வாய்ந்ததா வேலை செய்வோம் என்றால் எனக்குள்ள ரொம்ப நான் ஆழமா என்ன செக் பண்ணி பார்த்துருக்கணும். அதே மாதிரி நாங்க ஒவ்வொரு நாளும் சார்ட்ல செக் பண்ற மாதிரி எனக்கு அந்த சந்தோஷத்தின் பெர்சன்டேஜ் இல்லையா, அன்றைக்கு சந்தோஷமா இருந்தேன்னா அதே நேரம் நான் சக்தி வாய்ந்த மனநிலையில இருந்தேன் இல்லையா. சக்தி வாய்ந்த மனநிலையில இருந்தா கட்டாயம் எப்படி இருப்போம்? சந்தோஷமா, நல்ல உற்சாகமா, நல்ல இதா இருப்போம் இல்லையா. ஆனால் நான் ஏதோ ஒன்றை நினைச்சு கவலைப்படுறேன், அது என்னவாவும் இருக்கலாம். அது என்னவாவும் இருக்கலாம். அது நீங்க நிலையத்தை பற்றி யோசிக்கலாம், சேவையை பற்றி யோசிக்கலாம் இல்லையா. என்னவாவது ஒன்று நினைச்சு எனக்கு கொஞ்சம் என்னுடைய எனர்ஜி லெவல், அந்த சந்தோஷம், ஊக்கம், உற்சாகம் குறைகிற மாதிரி இருந்தால் நாங்கள் அதை நல்லா டீப்பா எங்களுக்குள்ள செக் பண்ணி பார்க்கணும். வெளியில கேட்டால் சும்மா ஏதாவது ஒரு பாபாண்ட முரளியிலேருந்து ஒரு பாயிண்ட்ஸ் அல்லது ஏதோ ஒன்று சொல்லி இதுதான் அதுக்கு காரணம்னு சொல்லுவோம். ஆனா உண்மையா எனக்குள்ள ஆழமா போய் பார்த்தால் என்னுடைய ஒரு பலவீனம் தான் அதுக்கு காரணமா இருக்கு இல்லையா. என்னுடைய ஏதோ ஒரு பலவீனம் தான் நான் அந்த சோம்பலா இருக்கிறதுக்கும், இந்த உற்சாகம் குறைகிறதுக்கும், நான் டென்ஷன் ஆக்குறதுக்கும், விரக்தி அடைகிறதுக்கும் ஏதோ ஒரு விதத்துல அதுதான் காரணமா இருக்கும். நாங்க மேலோட்டமா கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லுவோம். இப்ப அவையில் அந்த சேவையை தந்தவ, பிறகு இந்த சேவையை அவையில் இப்படி சொல்லிட்டோம், அதை நான் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்தாலும் அவையில் அதை செய்ய வேணாம்னு சொல்லிட்டோம். பாவாண்ட சேவை எப்படி ஆயிட்டு அது அப்படி எல்லாம் சொல்லி காய்ச்சி கொண்டு போவோம். ஆனா அப்படியெல்லாம் போவைக்கே நாங்க பாருங்க ஏதோ ஒரு அறியாம, ஏன்னா பாபாவை தான் முன்னிறுத்தி கதைப்போம், சேவையை தான் முன்னிறுத்தி கதைப்போம். ஆனா எங்களை அறியாமையே நாங்கள் வீணானதுக்குள்ளேயும் எதிர்மறையானதுக்குள்ளேயும் போய்கொண்டுதான் இருப்போம் இல்லையா. விலங்கு தானே சொல்றது. எங்களை அறியாமையே நாங்கள் ஏதோ ஒன்றுக்குள்ள போய்கொண்டிருப்போம். ஆனா கதைக்கிறது ஃபுல்லா சேவை பாபா இதுகளை பற்றி தான் இருக்கும். அப்ப இப்படி இருக்கேக்கெல்லாம் உங்களுடைய ஆற்றல் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அந்த நேரம் எவ்வளவு தூரம் உங்களால குட் விஷஸ் கொடுக்க முடியும்னு தெரியாது இல்லையா. நீங்க அது என்ன பாபா அவர் சொல்றாரு, மனசுல ஒரு கொஞ்சமும் பலவீனம் இல்லாத நிலையில இருக்கணும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதுல கூட இப்ப நாங்கள் சரியான சுயநலமா இருக்கோம். சரியான சுயநலமா இருக்கோம்னா அதாவது எனக்குள்ள ஒரு கொஞ்சமும் யாரை பற்றியும் எதிர்மறையானதோ, கவலையோ, வெறுப்போ ஒன்றுமே வந்துடக்கூடாதுன்னு இன்னும் ரொம்ப பாதுகாப்பா பொத்தி பொத்தி பார்க்கணும் இல்லையா. அதை விட்டு எனக்கு சொட்டு கூட எ- எனக்கு ஏதோ ஒன்று வந்துட்டுது, மற்றாக்களை பற்றி வேஸ்டோ நெகட்டிவோ ஏதோ ஒன்று வந்துட்டு இருந்தால் என்னால பாபா எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த குட் விஷஸை எனக்கும் மற்றாக்களுக்கும் கொடுக்க முடியாது இல்லையா. அப்ப நான் சரியா என்னில ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு கொஞ்சம் கூட எங்கேயாவது
சந்தோஷம், நிம்மதி ஏதாவது குறையுதா என்று நான் ரொம்ப என்னை செக் பண்ணி அவதானம். அதுக்கு நிறைய விதமான பயிற்சிகள், விதமான இதுகள் போட்டு நான் ஏதாவது ஒரு விதத்துல என்னை செக் பண்ணி கொண்டிருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். எனக்குள்ள ரொம்ப ஆழமா பார்த்து கொண்டதுதான் என்னால அந்த பரிசோதனைகள் செய்து பார்க்க முடியும். இல்லையா? அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ற உடல்ல அஹ் எண்ணில அந்த பரிசோதனைகள் செய்து பார்க்கணும். இப்ப நான் சில நேரம் நினைக்கிறது சொல்லுவாரு, நீங்க மெட்டாக்களுக்கு குட் பிஸ்னஸ் கொடுங்க, குட் பிஸ்னஸ் கொடுங்கண்டா பாருங்க. இப்ப நாம வந்து இப்ப உங்களுக்கு சும்மா கிளாஸ் எடுக்கொண்டாலே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஏன் இப்ப உண்மையா நான் கிளாஸ் எடுக்க வாரண்டாலே அன்றைக்காவது கொஞ்சம் விஷயத்தை நான் படிச்சு கொள்வேன். பாபா சொல்றதோ என்ன சொல்லும் பொழுது கொஞ்சம் வாய்க்கால வரும் பொழுதாவது நிறைய விஷயம் அட இப்படி இப்படி இருக்காது இதையாவது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம். இல்லாதது அப்படியே சும்மா நோமலா கேட்டுட்டு போயிடுவோம் இல்லையா? அப்ப அந்த நேரமாவது கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு இந்தந்த விஷயங்கள் கவனம் செலுத்தணும் இப்படி எல்லாம் இருக்குண்டாவது யோசிச்சு கொள்ளும். அதே மாதிரிதான் நாங்கள் மற்றாக்களுக்கு குட் பிஸ்னஸ் கொடுக்கோண்டாலும் எங்கள்கிட்ட இருந்து போற அளவுக்கு நான் ரொம்ப என்ன தகுதி வாய்ந்தாக்கி கொள்வோம். ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப எப்படி பாருங்க, நாங்கள் எங்கேயாவது இடத்துல போயிருந்து யாருக்காவது கவலை கொடுக்கணும், யாரையாவது ஏதாவது செய்வோம்னு சொல்லி போய் அதுல நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா? அப்படி இல்லை தானே. நாங்க ஈஸியா கவலைப்பட்டால் நாங்க துன்பப்பட்டு கொண்டிருந்தால் எங்களை சுத்தி இருக்கிறார்கள் தண்டவாள துன்பமும் கவலையத்தையும் அனுபவம் செய்வேன். எப்படித்தானே? அது நாங்க போயிருந்து கொடுக்கணும்னு நினைக்க தேவையில்லை தானே. இப்ப நான் மற்றாக்களுக்கு கெடுதல் நினைக்கிறனாலும் முதல் அதன் பாதிப்புக்கு நான் தான் உள்ளாகிறேன். அந்த அந்த ஒரு ஆளை பற்றி எதிர்மறையாவோ போர்ஸாவோ ஏதோ நினைச்சால் அதன் பாதிப்பு முதல் என்னத்தான் நல்லா தாக்கி கொண்டிருக்கும். அதே மாதிரிதான் நான் மற்றாக்களுக்கு குட் விஷஸ் கொடுக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும்னாலும் நான் என்னில ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே மாதிரி பாருங்க, நீங்க இப்ப மற்றவர்கள் மீது ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வு வந்து எனக்கு இருக்கு என்றால் அந்த உணர்வு வரும்போது நான் என்ன எப்படி உணர்றோம் இல்லையா? இப்ப சில நேரம் யார்ட்டையாவது சுபாவா சொல்லுவார், மற்றாகன புத்தியை திறந்து விடுங்க, இப்படி எல்லாம் வந்து என்னட்ட கேட்காதீங்கன்றுவாரு இல்லையா? நீங்க அதெல்லாம் வந்து கேட்காதீங்க, இப்படி நிறைய எல்லாம் அவர் சொல்லுவாரு. ஆனா இதுக்காண்டி நாங்கள் இப்ப மாறி எதிர்மறையா நினைக்கிறேன்னு சொல்லல. இப்ப நான் மற்றவர்கள் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சால் அல்லது மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நான் உதவி செய்வோம்னு நினைச்சால் ஃபர்ஸ்ட் என்னுடைய மனநிலையை நல்ல ஆழமா செக் பண்ணணும் இல்லையா? நான் உண்மையா அவையில கருணை வச்சு நினைக்கிறேன்னா, அல்லது இது என்ன அவியல் இப்படி செய்யணும், இது என்ன இப்படி நடக்கலாமா, அப்படி நடக்கலாமா, அவியல் பிள்ளை செய்யணும், இதெல்லாம் சரிதானா, இப்படி பாவாண்டு சரிமன் சொல்லுதா, அந்த சிஸ்டர் ஏன் இப்படி செய்யறா, இந்த பிரதர் ஏன் இப்படி செய்யறாரு, இதெல்லாம் பிள்ளை தானே, அவைகளுக்கு எல்லாம் குட் விஷஸ் கொடுக்கத்தானே வேணும். இப்படியான உணர்வு வருதா, இல்லாட்டி அதுக்கு பின்னால இந்த உணர்வு எப்படி இருக்குன்னு நான் ரொம்ப ஆழமா செக் பண்ணினா மட்டும்தான் எனக்கும் நன்மை செய்து எனக்கு அந்த ஆளுக்கும் நன்மை செய்ய முடியும். சரிதானே? அதெல்லாம் உங்களுக்கு நான் முதல் கேட்டு இருந்திருப்பேன். இப்ப இப்ப நான் ஒரு ஆளுக்கு பிழை செய்திருக்கிறேன், நான் மனசார மன்னிப்பு கேட்டேன், அவங்க என்ன மன்னிக்காட்டி என்ன செய்வாங்க சொல்லி என்ன செய்வாங்க? இப்ப பாருங்க, இப்ப இப்ப இந்த ராமா கர்மா 2 பாடம் இருக்கு. ராமாக்கு முதல் வாரது கர்மா இல்லையா? கர்மா படிச்சுட்டு தான் ராமா படிப்போம். கர்மால சொல்லுவோம் இப்படி இப்படி செய்து கடைசியில பாவத்தை அழிக்கிறதுக்கு 2 வழிதான் இருக்கு, ஒன்றில் அனுபவிச்சு தீக்கோணும் அல்லது பாபாவை நினைச்சு தீக்கோன்னு சொல்லி. பிறகு அடுத்த நாள் பாடத்துல என்ன கொடுப்போம்? எல்லாமே ராமா, ஒரு இலியான் பிறந்தா கூட மாறாது இல்லையா? அப்ப நாங்க எப்படி கர்மாவை தீப்போம்? சரி, இப்ப பாருங்க, சில நேரம் சும்மா நமக்கு விளங்கின அளவுல சிந்திச்சேன். இப்ப நாம நல்ல சக்திசாலி ஆயிட்டோம் இல்லையா? நமக்கு அந்த பாபாவை நினைச்சு நினைச்சு நல்ல பாவங்கள் முடிஞ்சதுன்னு சொன்னால் நாம மனசார அந்த பிள்ளைகளை உணர்ந்து எங்கண்ட மனசு ரெடி ஆயிடும் இல்லையா? ஏன்னா நடந்த விஷயம் கட்டாயம் நடந்துதான் ஆகும் இல்லையா? அங்க என்ன போன கல்பத்துல என்ன நடந்தோ அதுதான் நடக்கும். ஆனால் இப்போ ஒரு விஷயத்துக்கு மனசால நாமல் மன்னிப்பு கேட்டு அது அது அந்த தாக்கத்தை உணர்ந்துட்டோம் என்றால் அதுக்கு தேவையான முழு ஆற்றலும் எனக்கு கிடைச்சிடும். நான் சரியா உணர்வுபூர்வமா உணர்ந்தேன்னு சொன்னேன். ஆனா நான் யாருக்கு கெடுதல் செய்தனோ அல்லது ஏதோ என் மூலமா நடந்துச்சோ, ஆனா அவங்கள் அந்த பாவத்தை அழிக்காத வரையும் என்ன செய்வாங்க? அவங்க அந்த துன்பத்தை அனுபவிச்சு கொண்டுதான் இருப்பாங்க இல்லையா? அந்த துன்பத்தினுடைய அதிர்வுகள் அனுபவிச்சு கொண்டுதான் இருப்பாங்க. ஆனா நான் சரியா என்னுடைய பாவத்தை அழிச்சிட்டேன் அந்த விஷயத்தில் என்றால் அந்த துன்பம் வந்து என்ன கொஞ்சம் தாக்காது. ஆனா நான் என்ன செய்வேன்? அவையில் சார்பா மிக நல்ல உணர்வுகளை என்னால வச்சுக்கொள்ள முடியும். இல்ல இது இப்ப கதைக்கிற விஷயம் இல்லை, ஆனா உண்மையாவே ஃபீல் பண்ணி பார்க்கணும். நாங்க சில நேரம் சொல்லுவோம் தானே, அவளுக்கு எவ்வளவு காலம் குட் விஷஸ் கொடுத்தோம், நல்லது கொடுத்தோம். ஆனா சொல்லி சொல்லி சில நேரம் எங்களை அறியாம ஒரு எதிர்மறையான சிந்தனை எங்களுக்குள்ள வர பார்க்கும். இல்ல இந்த இடம் ரொம்ப அது கொஞ்சம் உணர்வுபூர்வமா தான் சில விஷயங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த சார்ட்ன்றது வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் ஒரு செய்யற விஷயம், இப்ப நான் யாருக்கு குட் விஷஸ் கொடுக்குறேன்,
ஆனால் பிறகு கூட அவங்கள சந்திக்கும் போதோ இல்லாட்டி அவங்கள தொடர்புல வரும் பொழுதோ எனக்கு அங்க இருந்து கூட திருப்பியும் எதிர்ப்பு தான் வருது. இது ஒன்று வருது. அப்பைக்கு என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? நான் உண்மையாவே குட் விஷஸ் கொடுத்திருக்கிறேனா? நான் அந்த பாவத்தை நான் அழிச்சிருக்கேனான்னு சொல்லி நான் ரொம்ப டீப்பா பாவான ஞானத்தை வச்சு என்ன பரிசோதனை செய்து பார்த்து நான் முயற்சி செய்து அதை முடிச்சிருக்கோம். இல்லையா? முடிக்காட்டி நாங்கள் என்ன செய்வோம் என்றால் குட் விஷஸ் கொடுக்குறோன்னு நினைச்சு கொண்டே எங்கள் அறியாம பாவாட கதைச்சு கொண்டிருப்போம். ஆனா அந்த உணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் அறியாம உள்ளுக்குள்ள ஒரு நெகட்டிவ் உணர்வு லேசா இருக்கும். நெகட்டிவோ ஒரு வெறுப்போ வெறுமையோ இருக்கும். அது எப்ப என்றால் சில நேரம் யாருடையாவது தொடர்புல கதைக்கும் போது அந்த நபரை பற்றி சொல்லிக்க கொஞ்சம் அந்த உணர்வுகள் வெளிப்படும். சில நேரம் ரொம்ப ரொம்ப கேட்டு கொஞ்சம் அலர்ட்டா இருந்தா கொஞ்சம் அலர்ட்டா கதைப்போம் இல்லையா? இப்ப எனக்கு முன்னால இருக்கிற ஆளும் கொஞ்சம் அலர்ட்டா கேட்கிறாரு, யாரை பத்தி நெகட்டிவ் கதை கேட்கலைன்றால் கொஞ்சம் உஷாராகி அலர்ட்டா கதைப்போம். ஆனா அந்த உள்ளுக்குள்ள மைனூட்டா என்னதான் செக் பண்ணணும். உங்களுக்கு சொல்ல வர விஷயம் விளங்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? மைனூட்டா செக் பண்ணி பார்க்கணும். எனக்குள்ள அந்த ஒரு வெறுப்பு, ஒரு எதிர்மறை தோணுதான்னு சொல்லி. சில நேரம் எங்களுக்கு அவையில் யாரும் மாமா போட்டு சொல்லிக்க எங்களுக்கு இன்னும் வசதியா அந்த நெகட்டிவ்க்குள்ள எதிர்மறைக்குள்ள போயிடுவோம் இல்லையா? அவையிலும் பாதிப்படைஞ்சிருந்துச்சு நம்ம அந்த விஷயத்தால என்றால் ஓமம் ஒன்று சொல்லிக்க அப்ப நல்ல ஆழமா அதுக்குள்ள போயிடுவோம். சரிதானே? பிறகு எங்களோட குட் பிசினஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது. சரி. அதனால இப்ப முதல்ல என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தா நாங்க எப்பாவது குழப்பம் அடைகிறோமான்னு சொல்லி நீங்க இந்த அவைத்த சமைக்கையில கூட பாபா எங்களுக்கு சொல்லி தந்திருப்பாரு. நீங்கள் ரொம்ப பிஸியா அதாவது மனசுல பாபா சொன்ன மாதிரி நாங்கள் விஷயங்களை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஆழமா அந்த விஷயங்கள் கொண்டு இருந்தோம் என்றால் நாங்கள் குழப்பம் அடைகிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்காதுன்னு சொல்றாரு. அந்த அவைத்த முரளி ஒரு கோயில்ஸ்ல வந்து சொல்றாரு. நம்ம பாபா சொன்ன மாதிரி அந்த விஷயங்களை நாங்கள் ரொம்ப ஆழமா பயிற்சி செய்து கொண்டிருந்தோம் என்றால் எனக்கு ஒரு விஷயத்தால் நான் குழப்பம் அடைகிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு வராது. அதே மாதிரி நான் இப்ப இப்ப யாராவது இந்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துல அப்படியாவது ஏதாவது பயிற்சி செய்து பார்த்துக்கிறீங்களா? எண்ணிலையும் மற்றதுகள்லையும் எண்ணிலையும் மற்றாக்கள்லையும் ஏதாவது பயிற்சி செய்து பார்த்துக்கிறீங்களா மனசால? எப்படி எங்களை ஏதாவது ஒரு விதத்துல பரிசோதனை செய்து பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நாங்க கூட பாபா ஒவ்வொருவருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பாபா நிச்சயமா உதவி செய்வாரு. ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு பாவனை இருக்கும். இப்ப சில நேரம் சில பேர் சில விஷயங்கள் எப்படி இருப்பி நம்ம ஒவ்வொருவர்களையும் இப்ப நாங்க கூட பாபா சொல்ற எங்களுக்கு படிப்பு வந்து ஞானம் வந்து நல்ல தெளிவா இருக்கும். அதனால நாங்கள் எங்களுடைய கர்ம கணக்கு தீருது இதுண்டா எல்லாம் நான் அந்த சூழ்நிலைகள் என்ன சுத்தி மாறுதோ இல்லையோ ஆனால் என்னுடைய மனோபாவம் உணர்வுகள் நல்லா மாறிடும் இல்லையா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் நல்ல உணர்வுகளை வச்சுக் கொள்ளுவோம். அந்த உணர்வுகளுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா என்னிலையும் மெச்சாக்களையும் ஒரு தாக்கத்தை கட்டாயம் ஏற்படுத்தப்படும். அதால இப்ப நான் என்னிலையும் மெச்சாக்களையும் பரிசோதனை செய்து பார்க்கணும். என்றால் நீங்கள் கொஞ்சம் விஷயங்கள் ஏதாவது ஒருக்கா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். சரிதானே? சும்மா இப்போ ஒருக்கா நோட் பண்ணுங்க. நான் என்னிலையும் மெச்சாக்களையும் எப்படி பரிசோதனை செய்ய போறேன். சரியா? ஒரு 1 வீக்குக்கு அல்லது ஒரு 21 நாளைக்கு எப்படி நான் பரிசோதனை செய்ய போறேன். இது சரி இது பிழைன்னு இல்ல. நாங்கள் ஒன்று எடுத்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து பார்க்க போறோம். நீங்க இப்ப ஏதாவது ஒரு விஷயமா 2 விஷயம் எழுதியிருப்பீங்க. இப்ப அந்த பரிசோதனை செய்யறதுக்கு நான் என்னத்த விஷயங்கள்ல கவனம் செலுத்த போறேன். என்ன விஷயங்கள்ல நான் என்னில கவனம் செலுத்துவேன். சும்மா அப்படி பரிசோதனை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லல தானே. இப்ப சயின்ஸ்ல கூட ஒண்ணு செய்து பார்க்கணும்னாலும் என்னென்ன விஷயங்கள் எப்படி எல்லாம் செய்வோன்னு இருக்கு. இப்ப நான் ஒரு 3 விஷயத்த இந்த ஒரு 7 நாளோ 21 நாளோ ரொம்ப அதை கடைப்பிடிச்சு அதனுடைய ஆற்றலை நான் பரிசோதனை செய்து பார்க்க போறேன். இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயத்த எழுதியிருப்பீங்க. நான் பரிசோதனை செய்ய பார்க்க போறேன். இனி அந்த பரிசோதனை செய்யறதுக்கு நான் எப்படி ரெடி ஆகணும்? இப்ப எனக்குள்ள எந்த விஷயங்கள் நான் பயிற்சி செய்ய போறேன். அந்த எந்த விஷயங்கள் இப்ப ஒரு பயிற்சி நீங்க உங்களுக்குள்ள போட்டுக் கொள்ளலாம். நான் இப்ப இப்ப
இப்ப நீங்க சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன், நான் இப்ப நாள் ஃபுல்லா இப்போ 21 நாளைக்கு தொடர்ச்சியா சந்தோஷமா இருக்க போறேன்னு முடிவெடுக்கிறேன். சரிதானே? நம்ம சந்தோஷமா இருக்க போறேன்னு முடிவெடுத்தால் முடிவெடுத்ததுதான். இப்ப நீங்க கிளாஸ் முடிஞ்ச அடுத்த கணமே வந்துரும் ஏதாவது. சரிதானே? ஏதோ ஒன்று வரும். ஆட்களோ, சூழ்நிலையோ, போனோ ஏதோ ஒன்று வரும். சரிதானே? அது தவிர்க்க முடியாது. இல்லைங்க தானே? இப்ப அப்படி ஒரு விஷயம் வரும். நான் சந்தோஷமா முடிவெடுத்துலான்னு போட்டு விடையலாது. இப்ப சந்தோஷமா முடிவெடுத்தான். ஆனா எங்களுக்கு தெரியும் பிராக்டிகலா என்னென்ன விஷயம் வரும். இப்ப நீங்க அதை எதிர்கொள்ள போறீங்க. அதுக்கு எதிர்கொள்றது நீங்க எப்படி எப்படி உங்கள கவனம் செலுத்துவீங்க? என்னென்ன விழிப்புணர்வுல இருப்பீங்க? என்னென்ன பயிற்சி செய்வீங்க? அத சொல்றேன். நோட் பண்ண சொல்லி. சும்மா உதாரணத்துக்கு இதுதான். நீங்க இப்ப ஒரு விஷயத்த எதிர்கொள்ள போறீங்கள் என்றால் என்னென்ன வரும்னு தெரியும் தானே. நான் இப்ப கோவப்படாம இருக்க போறேன்னு சும்மா சொல்லிட்டு போயிடலாம் அது பாவாட்ட. இல்லையா? சத்தியம் செய்துட்டா தெரியும் தானே. நாங்க இவ்வளவு காலமா எல்லாரும் இருக்கிற ஆண்டுக்கு ஏற்ற மாரி எவ்வளவு காலம் கோவப்படுறோம்னு தெரியும் எங்களுக்கு. இல்லையா? அந்த கோபத்தின் வகையெல்லாம் வேற வேற நிறைய டைம்ல பாபா எங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு. இப்ப ஆனா அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு, இப்ப இப்ப நான் எடுத்த முடிவுக்கு என்னென்ன வரும்ன்னும் தெரியணும் எனக்கு. பிராக்டிகலா என்னென்ன விஷயங்கள் வரும். இப்ப நீங்க ஒரு விஷயம் எடுத்திருந்தா, அதுக்கு பிராக்டிகலா என்னென்ன விஷயம் வரும்? நான் அப்ப என்னென்ன விஷயத்துல பயிற்சி செய்ய போறேன்? அதையும் எடுத்து யோசிச்சு எழுதுங்க. என்னென்ன விஷயம் பயிற்சி செய்ய போறேன்? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு முடிவெடுத்தால், இப்ப அதுல இப்ப நீங்க நிறைய நீங்களும் யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் யார்ட்ட எதிர்மறையானதையும் உள்ளுக்குள்ள கொஞ்சமும் எடுக்கக்கூடாது. யார்ட்ட வீணாலையும் சொட்டும் எடுக்க இயலாது. எடுத்தா நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? இல்லையா? மற்றாகின்ற பலவீனங்கள பார்த்தாலோ, அல்லது நம்ம ஏதோ ஒன்று இப்படி ஒன்று பார்த்தாலோ, இந்த சந்தோஷம் கட்டாயம் பறிபோகும் தான். அதே மாரி நான் விரும்புற மாரி தான் மற்றார்கள் நடக்கும்னு எதிர்பார்த்தாலும் இந்த சந்தோஷம் பறிபோகும் தான். அப்ப உங்களுக்கு ஏற்ற மாரி யோசிங்க. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்க போன்னு முடிவெடுத்தால், யோசிச்சு பாருங்க. எப்ப இந்த சந்தோஷம் போகுது? யாரும் வேல் வந்து இப்படி கதைச்சா சரி அவ்வளவுதான். அன்றைய தான் பாருங்க கிளாஸ் கேட்டுட்டு சந்தோஷமா இருக்க போன்னு இப்படியோ வீட்ட எடுத்து முடிவெடுத்து போனா, இங்க விடுதுகளா? எங்க வேலைக்கு போனா விடியுமா? இப்படி இந்த மாரி வரும் தானே நாங்க கல்யாண முடிவு எடுத்திருக்கீங்க. அப்படி எப்படி வர்றதுக்கு நீங்க அத எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அத எப்படி சந்திச்சா இனி அதுக்கு பதிலா நீங்க எப்படி சிந்திக்க போறீங்க? அதத்தான் பயிற்சியில போடணும். இப்படியே முடிவெடுக்கிறதும், பிறகு இப்படியே வளமையா போறதும், பாபாட்ட இப்படியே கம்ப்ளைண்ட் பண்றதும் சரி வரான்னு பாபா சொல்லிட்டாரு. இல்லையா? எங்கேருந்து கை ஏத்திட்டு போறீங்க, அப்புறம் அங்க போய் அப்படி நிக்கிறீங்க, அப்புறம் அங்க பிரச்சனைன்றீங்க, அப்புறம் திருப்பி வாரீங்க அழுது கொண்டு, பிறகு இப்படி சொல்றீங்க. அப்படி இல்ல. சரிதான். அத கொஞ்சம் நோட் பண்ணீங்க. எப்ப நோட் பண்ணாலும் சரி, பிறகு கூட அத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரிதானே? நான் அப்ப அத எடுத்து, அப்புறம் அத எப்படி பயிற்சி செய்ய போறோம்? அது நாள் ஃபுல்லா எப்படி செய்ய போறோம்ன்னு நீங்க ஒரு ஒரு பயிற்சி போட்டு அத செஞ்சு பார்க்கணும். சரியா? ஓகே. அப்ப இதுல கட்டாயம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட்டு சுயத்துல எனக்குள்ள நீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை முரளி எடுத்து எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஞாபகம் நிக்கும்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப டீப்பா 3 சேவைகளையும் பற்றி சொல்லிட்டு, மனசா சேவை நீங்க ஈஸியா செய்யுங்க. நீங்க அதே நேரம் வார்த்தையால சேவை செய்யும் போதும் மனசால சேவை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இது யாராவது செஞ்சு பார்த்துக்கிறீங்களா? இப்ப சில நேரம் 1 நாள் 2 நாள் செய்திருப்போம். தொடர்ச்சியா நீங்க செய்து பார்த்துருக்கிறீங்களா? இப்ப இப்ப நான் என்னுடைய அனுபவத்துல சில நேரம் எப்பாவது கோர்ஸ் குடுக்கைக்கோ, யாரு யாரோட கதைக்கைக்கோ சில நேரம் ஆத்மா பத்தி தான் சொல்லிக் கொண்டிருப்பேன். உங்களுக்கு முந்தைய சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆத்மா பற்றி நல்லா காய்ச்சி கொண்டிருப்பேன். ஆனா இந்த உணர்வுல பார்த்தா அந்த ஆத்மா பற்றி இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவேன். அந்த உணர்வுன்றது தெரியும் தானே, நாங்க உண்மையாவே அந்த ஆத்ம உணர்வை நல்லா ஃபீல் பண்ணி, அந்த உடம்புல இருந்து பிரிஞ்சு என்ன நல்லா அனுபவிச்சு சொன்னதுன்றது குறைவு. ஆனா வாயால அத சொல்லுவோம். சரிதானே? ஆனா அதெல்லாம் இப்ப பாபா அந்த முக்கியத்துவம் குடுத்திருக்கார். அந்த உணர்வுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர வர பழகினால், பழகினா பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் என்றால், நாங்க மற்றபடி அந்த மற்ற விஷயங்கள ரொம்ப நிதானமா இருப்போம். எல்லாத்தையும் நல்லா நிதானமா அப்சர்வ் பண்ணுவோம். அந்த சில நேரம் இருந்து இந்த டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது எல்லாம் படிப்படியா எங்களுக்கு குறைஞ்சு கொண்டே வரும். மற்றாக்கள் யார் எப்படி நடந்தாலும் அது ஈஸியா கையாள்ற விதம் எங்களுக்குள்ள வரும். நாங்கள் எதை சொல்றோமோ அதை உணர்வுபூர்வமா கொஞ்சம் கொஞ்சமா செய்ய பழகினால், எங்களை சுத்தி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ற விதம் எனக்கு ரொம்ப ஈஸியாகி கொண்டு வரும். இல்லையா? அதனாலதான் நீங்க சும்மா ஒரு யோசிச்சு பாருங்க. இப்ப கூட அந்த வெளி உலகத்துல அந்த என்ன அந்த ஒண்ட ஈர்க்கிறது அது இதெல்லாம் சொல்லி படிப்பிருந்தேன். அதெல்லாம் சொல்லி சொல்லி அப்படின்னா இவ்வளவு காலம் படிச்சு எல்லாரும் எல்லாம் ஈர்த்திருக்கணும். இல்லையா? எல்லாரும் பிளைட் கேட்டவன எல்லாம் பிளைட்டை வாங்கி வச்சிருக்கணும். இல்ல எல்லாம் கேட்டோட எல்லாம் கேட்டோ வாங்கி வச்சு எல்லாரும் இப்ப அப்படித்தான் இருந்திருக்கணும். ஆனா ஏன் அதை எல்லாராலையும் முடியல? கொஞ்சம் பேருக்கு முடியுது. ஆனா கொஞ்சம் பேர் காலம் எல்லாம் தள்ளி போகுதுன்னா, அவைகள் தங்களுக்குள்ள அந்த அந்த நார்மலா இருக்கிற அந்த பயிற்சி இல்ல. அங்கங்க எதிர்மறையானது வருது. இயல்பா இருக்கிறது இல்ல. அந்த அதே மாரி தான் நாங்களும் குட் விஷஸ் குடுக்கோம்னா, பாபா எங்களுக்கு ரொம்ப ஆழமான ரகசியம் சொல்லி தந்திருக்காரு. அந்த முறையில சொல்லுவாரு, "மற்றார்கள் மந்திர வித்த மூலம் எல்லாத்தையும் செய்யினம். வெளியில இருக்கிறார்கள் மந்திர வித்த மூலம் செய்யணும். ஆனால் நாங்கள் யோக சக்தியால அதை செய்வோம்னு சொல்லியிருப்பாரு."
அப்புறம் சாக்கார் முல்ல அன்றைக்கு சொன்னாரு, நீங்க யோக சக்தினா மிக சரியான நினைவு இருக்கான்னு உங்களை முதல் சோதிச்சு பாருங்க. நாங்க எல்லாருமே பாபாவை நினைக்கிறோம். அதனால ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டு நினைக்கிறோமா இல்லையான்றதான் பார்க்கணும். இல்லையா? அது இப்ப அன்றைக்கும் பாபா சாக்கார் முல்ல சொல்லியிருப்பாரு. அப்ப பாபா வெளியாக்கள் மந்திர சக்தியால செய்யணும், நாங்க யோக சக்தியால செய்வோம் என்றால் ஃபர்ஸ்ட் எங்கள சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்கணும். பிறகு அந்த ஞாயிற்றுக்கிழமை முறையில் பாபா இந்த மனசால சேவை செய்யறதை பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டு அதுல ஒன்று சொன்னாரு. கடைசியா அந்த 5 ஃபார்ம்ஸ் பயிற்சி கொடுத்திருந்தார். 5 நிலைகள், 5 அந்த நிலைகள் சக்கரத்தை சுத்துறது பயிற்சி கொடுத்திருந்தாரு. அதுல பாபா அந்த சொல்லியிருப்பாரு, நீங்க இப்ப மனசால சேவை செய்யணும், உங்களோட ஒரே இலக்கு எப்படி இருக்கும் என்றால் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுறதா இருக்கும். சரியா? இது கேட்க நல்ல ஈஸியா தான் இருக்குது. இல்லையா? ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுறது. சரியா? ஓகே. ஆனா நீங்க பிராக்டிக்கலா இப்ப நீங்க ஒருக்கா 5 ஃபார்ம்ஸும் இருக்கு தானே. 5 ஃபார்ம்ஸ்ல நாங்கள் வழமையா செய்யற மாதிரி தானே செய்ய போறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுறதா ஒருக்கா நினைச்சு பாருங்க. சரிதானே? வழமையா செய்யற மாதிரி தான். ஆனா நீங்க இந்த 5 நிலைகளையும் எப்படி பிராக்டிக்கலா பாவிப்பீங்கள்? இப்ப எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த மனசை சுத்தம் பண்ற அளவுக்கு இப்ப நான் பரந்தாமத்துல இருக்கிறோம், அதெல்லாம் சரி. ஒளிவா இருக்கிறேன், நான் ஒரு புள்ளி பாவாடு இருக்கிறேன், சொர்க்கத்தில் இருக்கிறேன், பிற பூஜிக்கத்தக்க ரூபத்தில் இருக்கிறேன், அதெல்லாம் ஓகே தான். இதே விஷயத்தை தான் ஆனா எப்படி மிக சரி அந்த சரியா ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு அனுபவிச்சு அதை செய்ய முடியுதுன்றதா நினைச்சு பாருங்க. சொல்லுங்க. அதுக்கு முதல் இப்ப இந்த சொன்ன விஷயம் உங்களுக்கு எப்படி விளங்கிச்சுன்னு தெரியல. இப்ப எனக்கு ரொம்ப ஒரு ஆளோட கர்ம கணக்கு இருக்கு. நான் என்னதான் செய்தாலும் அவங்க எனக்கு ஏதோ ஒரு விதத்துல எதிர்மறையா தான் இருக்கிறாங்க. சரிதானே? இப்ப எப்படி இந்த 5 நிலைகளையும் பாவிச்சு அவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெறுறது, ஆசீர்வாதங்களை கொடுக்கறத பயிற்சி செய்வாங்க. சரியா? பொதுவா இஷ்ட தெய்வமா எல்லா இடமும் இருந்து கோயில்ல இருந்து சிலையா இருந்து கொடுக்குறது சரி. ஆனா எனக்கு பர்சனலா ஒரு ஆக்களோட யாரோடய நல்ல கர்ம கணக்கு இருக்கு. மிச்சம் எல்லாரோடையும் ஓகே. ஆனா அவங்கள கொஞ்சம் நினைச்சாதான் எனக்கு கொஞ்சமா ஆகுது. இப்ப அவங்கள்ட்ட எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெறுன்றது பிராக்டிக்கலா என்னால அது அந்த உச்ச நிலையில பயிற்சி செய்ய முடிஞ்சால் எனக்கு எனக்கு அவங்கள பற்றி கொஞ்சம் அந்த மனசுல அந்த வெறுப்போ அந்த உணர்வு வராத அளவுக்கு நான் அந்த 5 ஃபார்ம்ஸை மாத்தி செய்வோம். சரிதானே? ஒரு சின்ன முயற்சி மட்டும் செய்வோம். உங்களுக்கு டைம் ஆகுது நினைக்கிறேன். இது நாங்க எல்லாருக்கும் வளமையா தெரிஞ்சதுதான். ஆனா இப்ப தெரிஞ்சதுதான் கொஞ்சம் கொஞ்சம் உணர்வு அந்த உணர்வை சேர்க்கிறது தான் இதுல விஷயமா. மற்றது எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த உணர்வுகளை நாங்க டீப்பா சேர்த்து அதை எவ்வளவு இதயபூர்வமா எங்களுக்குள்ள கொண்டு வரோமோ அது எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை எங்க சன்ஸ்காரத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். இது இப்ப கொமன்றி மாதிரியும் இருக்கும், சும்மா சொல்ற மாதிரியும் இருக்கும். என்னுடைய நோக்கம் வந்து எப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு தனிப்பட்ட ஆளா இருக்கலாம், இல்ல யாரா இருக்கலாம். இப்ப நான் எப்படி அந்த இந்த 5 நிலைகளையும் பாவிச்சு அந்த அசுரன் எனக்குள்ள இருக்கிற அந்த அவையில இருக்கிற வெறுப்பையோ வெறுமையோ உணர்வுபூர்வமா அழிக்கணும். அதுதான் இதனுடைய அந்த டாபிக். நான் இப்ப பரந்தாமத்துல விதை சொர்க்கத்துல இருக்கிறேன். பரந்தாமத்துல விதை சொர்க்கத்துல இருக்கிறேன். இப்ப நான் ஒரு உண்மையான ஒரு நல்ல அன்பான தாயா இருந்தால் என்னுடைய குழந்தை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் எப்படிப்பட்ட உணர்வுகளை எனக்குள்ள உருவாக்குவேன். அதே போன்று நான் இந்த பரந்தாமத்துல என்னை அனுபவம் செய்வேன். நான் ஒரு மூதாதி ஆத்மா.
இந்த கல்ப விருட்ச மரத்தின் வேர் பகுதியில இருக்கிறேன். நான் ஒரு சாதாரண ஆத்மா கிடையாது, மூதாதி ஆத்மா. அதே நேரம் சிவனோடு இணைஞ்ச சிவசக்தி. இந்த உலகத்துல இருக்கிற சகல ஆத்மாக்களே என்னுடைய குழந்தை. நான் ஒரு சிவசக்தியா இருக்கிறேன். அந்த உணர்வுல இருந்து நான் என்னுடைய தொடர்புல வர்ற ஆட்கள் எல்லாரையும் பார்க்கிறேன். உலகத்துல இருக்கிற மக்கள் என்னோட தொடர்புல அன்றாடம் நெருக்கத்துல வர எல்லாரையும் பார்க்கிறேன். ஒரு சிவசக்தி நான். சிவனோடு அந்த தாய் என்ற ரூபத்துல இணைஞ்சிருக்கிறேன். அந்த உணர்வுல இருந்து கொண்டு என்னோட தொடர்புல வர்ற ஆத்மாக்களை பார்க்கிறேன். அதை ரொம்ப உணர்ந்து பார்ப்போம். ஒரு சிவசக்தியா இருந்து நான் பார்க்கிறேன். இப்ப அப்படியான உணர்வுல இருந்து பார்க்கும்போது என்னிலிருந்து அவைகிட்ட என்ன உணர்வுகள் போகுதுன்றத நான் உணர்ந்து, நான் ஒரு தாய், சாதாரண தாய் கிடையாது. பாரு, இந்த உலகத்துக்கே மாதா. உலகத்தில் இருக்க மிச்ச எல்லாருமே என்னுடைய குழந்தை. இந்த உணர்வில் இருந்து பார்க்கும்போது நாங்களாவே மிச்சத்தை ஃபீல் பண்ண. உங்களுக்கு யாருடையாவது ஒரு கசப்பான உணர்வுகளோ இருந்தால் இந்த உணர்வுல உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்து ஃபீல் பண்ண. நாம சொல்றதை விட உங்களுக்கு எப்படி அது தோணுதோ அந்த உணர்வுல அப்படி ஃபீலிங்ஸா அதை கொண்டு வரும். ரொம்ப உணர்வுபூர்வமா கொண்டு வரும். சும்மா அப்படி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அப்படி இருந்து அந்த நபர்களை சந்திக்கும் போது எனக்கு எப்படி உணர்வு தோணும், அதை அப்படி திரும்ப திரும்ப மனசுக்குள்ள பாவாடை இருக்கு. இப்ப அதே சத்தியத்துல பாய்க்கும் அந்த உணர்வு நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. இதே எனக்கு வீக்கேஸ்ல இருக்கலாம், இல்லாட்டி பௌதிகமா வெளியில் இருக்கிறார்களோட முரண்பாடு இருக்கலாம். இப்ப வீக்கேஸ்ல அப்படி இருந்தால் சொர்க்கத்துல நான் அவையோட எப்படி இருப்பேன் என்றதை நினைச்சு பாரு. இல்லையா? ஏன்னா எனக்கு அவையில் தான் நிறைய பரீட்சைகள் வைக்கிறேன். அந்த ஆத்மா தான் எனக்கு சொர்க்கத்துல ரொம்ப நெருக்கமா வரும். அந்த உணர்வுல இருந்து நான் அவையில பார்க்கிறேன். அந்த ஆத்மா எனக்கு சொர்க்கத்துல ரொம்ப நெருக்கமா என்னோட வாரதான் நினை வீக்கேஸுக்குள்ள ஆக்களுக்கு தான் அப்படி. அடுத்தது பூஜிக்கத்தக்க ரூபத்துல எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு கல்ல சிற்பமாக்கணும் என்றால் அதுல எத்தனையோ இடங்கள்ல சின்ன சின்ன நான் பெருசா எத்தனையோ உளிகளை வச்சு அடிப்பேன். அதே மாதிரி என்னை சுத்தி இருக்கிற அத்தனை ஆத்மாக்களும் என்னை செதுக்குற ஒரு சிற்பியா நினை. அவங்க என்ன அழகா செதுக்குறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடும் ஒவ்வொரு விதமும் தான் என்னை ஏதோ ஒரு விதத்துல அந்த பூஜிக்கத்தக்க ரூபத்துக்கு என்ன கொண்டு வருது. அவங்களுடைய அந்த நடத்தை செயற்பாடுகள் எனக்குள்ள இருக்கிற பலவீனங்களை காட்டி கொடுக்குது. எனக்குள்ள இருக்கிற கோபத்தை அவங்கள் தான் எனக்கு காட்டி கொடுக்குறாங்க. எனக்குள்ள இருக்கிற வெறுப்பு, வெறுமை, இயலாமை, ஏதோ ஒரு உணர்வுகள் எல்லாம் அவங்கதான் தன்னுடைய நடத்தைகள் செயல்கள் மூலமா எனக்குள்ள காட்டி கொடுக்குறாங்க. என்னை செதுக்கிற சிற்பிகள் அவர்கள். என் மனசார நினை என்ன மனசுல உருவாகிற எண்ணத்துக்கு நான் தான் பொறுப்பு. எனக்குள்ள கோபமோ வெறுப்போ பயமோ கவலையோ வருது, அது எனக்குள்ள இருந்தா வருது.
அதனால அதையெல்லாம் செதுக்கி எடுத்து என்னை அழகாக்குற அந்த சிற்பிகள் தான் அவைகள். அதால நான் இப்போ ஒரு பூஜிக்கத்தக்க அந்த ரூபத்தில் இருந்து கொண்டு என்னை செதுக்கின எல்லாருக்கும் நான் அவ்வளவு ஒரு அன்பு செலுத்துறேன். கருண உணர்வு வச்சு கொள்றேன். எனக்குள்ள இருந்த வெறுப்பு, கோபங்கள் எல்லாம் செதுக்கி செதுக்கி எடுத்தது. நான் எல்லாம் இல்லை என்று நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் கோவப்பட்டது, உணர்ந்தது, திரும்ப திரும்ப பாபாட்ட எனக்கு சக்தி எடுத்து அவங்கதான் என்னை மாத்தி இருக்கிறாங்க. அதனால நான் அவங்களுக்கு எப்பவும் அருள் பாலிச்சு கொண்டே இருக்கிறேன். என்னோட அழகா செதுக்கின அந்த சித்திகளை நான் நினைவு கூர்ந்து உணர்வுபூர்வமா அவங்கள நினைப்போம். எனக்கு நினைக்கும் போது கொஞ்சம் வெறுப்பு கோவில அப்படி என்னை அழகாக்கி இருக்கிறாங்க. இந்த பிராமண சொர்க்கத்தில் பாபாவுடைய எனக்கு இருக்கிற அந்த அன்பை உணர்ந்து பார்க்கிறேன். பாபா அடிக்கடி சொல்லுவாரு, சந்தோஷம் இருக்கிற இடத்துல கடவுளை கூப்பிட மாட்டீங்கன்னு சொல்லி. இந்த துன்பத்தினுடைய உச்சக்கட்டத்துல எப்படி அந்த துன்பங்களை தடையை தாண்டி போறதுன்றது நான் கடவுளோட துணை கொண்டு தாண்டி போறேன். அதை நினைச்சு பாரு. கலியுகத்தின் உச்சக்கட்டத்திலான் இருக்கிறேன். துன்பத்தின் உச்சத்திலான் நான் இருக்கிறேன். நான் ஒவ்வொரு துன்பத்தையும் எப்படி தாண்டி போறேன். இந்த சக்தி எனக்கு எங்கிருந்து கிடைச்சது? என்னுடைய பாக்கியத்தை நான் நினைச்சு பார்க்கிறேன். இந்த பாக்கியத்தை நினைக்க நினைக்க என்னுடைய பேரை நான் நினைக்க நினைக்க அவ்வளவு இயல்பா நான் இந்த சரீர உணர்வுல இருந்து என்னை அறியாம அப்படி ஒரு சுகமான உணர்வை நான் அனுபவிக்கிறது. உலகத்துல இருக்க அதே மக்களுக்கு இருக்க துன்பம் என்ன சுத்தியும் இருக்கு. ஆனா அந்த துன்பத்தை எல்லாம் இப்படி ஒரு சர்வசக்தி வானோடு இருக்கு அப்படி ஞானம் யோகத்தால் அதை எதிர்கொள்றேன். மற்றவர்கள்லாம் அதை மீள முடியாத நிலையில இருக்கு. ஆனா எனக்கு எப்படி துன்பம் வந்தாலும் ஒவ்வொரு கணம் பாபாவுடைய முரளி, இந்த அழகான குடும்பத்தினுடைய சகவாசம், நான் அவ்வளவு பாக்கியசாலி. இந்த பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் நான் உணர்றேன். இந்த உலகத்துல எவ்வளவு கவுன்சிலிங் என்ன இருந்தாலும் இது கிடைக்கும். பாபாவுடைய தினமும் முரளி என்ன அந்த துன்பங்கள் இருந்து பாபாவுடைய சகவாசம், இந்த பிராமண குடும்பத்தினுடைய சகவாசம் எப்படி என்னை மீட்டிருக்குது உணரும் பொழுதே எனக்கு இருந்த உணர்வுபூர்வமான அந்த ஆசிரியர் அந்த நன்றி உணர்வு என்னுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் பரவி கொண்டே அப்படி என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் சென்றது. அவர்களுடைய முகத்திலையும் அந்த உணர்வு ஏற்படும். இந்த உச்சக்கட்ட துன்பத்தை இவ்வளவு அன்பா இந்த உணர்வை ஈஸியா இந்த உடல் இந்த உலக உணர்வுகள் இருந்து அப்படியே விடுவிச்சு எல்லாம் நிறைஞ்சு ஒரு தேவதையா இப்ப நான் மற்றவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பவனா மட்டும்தான் இருக்கேன். இந்த உணர்வுல கொஞ்சம் கூட அவர்கள் இப்படி நடக்கும், அவர்கள் இப்படி இருக்கும், எந்த எதிர்பார்ப்பும் என்னுடைய அலௌகிய குடும்பம், லௌகிக குடும்பம் யாரிடமும் நான் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு தேவதையா இருந்தார்கள். அவர்களுடைய பலவீனங்களை புரிஞ்சு கொண்டு அவர்களுக்கு ஆற்றல் வழங்கும் ஒரு தேவதையா இருந்தார். எனக்குள்ள யாரை பற்றி எந்த ஒரு குறைகளும் வீணான எண்ணங்களும் துளி கூட இல்லை. என் இறைவன் அன்பால நான் என்ன தேவதையா உணர் அந்த பாக்கியம் நான் அடைஞ்ச உணர்வும் என்னுடைய இந்த உடல்ல இருந்து என்னை விடுவிச்சு இந்த உலக எண்ணங்கள்ல இருந்து என்னை விடுவிச்சு நான் எல்லாருக்கும் வழங்கும் ஸ்வரூபமா இருக்கிறேன். யாருடைய குறைபாடுகளும்
துளி கூட எனக்கு தெரியாத அளவு. மற்றவர்கள் டென்ஷனோ, கோபம், விரக்தி, பொல்லாப்போ சொல்லும் பொழுது அவருடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்டவன், அவர்களுக்கு சக்தி அளிப்பவனாக இருக்கிறேன். யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. மற்றவர்கள் சகித்துக் கொள்ளும், என்னை புரிஞ்சு கொள்ளும், அவைகள் என்னை மதிக்கும். எந்த உணர்வுகளுமே இந்த உணர்வோட நீங்க எங்கெல்லாம் யாருக்கு முன்னாடி எல்லாம் போவோம்னு நினைக்கிறீங்களோ போங்க. கேஸா இருக்கலாம், உங்களோட பௌதிக வீடுகளா இருக்கலாம், வேலை செய்யற தளங்களா இருக்கலாம். நான் உண்மையான தேவதை. இந்த பலவீனம் எல்லாமே எனக்குள்ள கொஞ்சமும் எடுக்காம நான் அவைகளுக்கு கொடுக்குற அவை இந்த ஆற்றல்களை உணர்ந்து அவைகளுக்கு கொடுக்குற ஆளா எனக்கு அப்படியே பாவாண்ட குடைநிலையில இருந்து அந்த சக்தி எனக்குள்ள வருது. நான் பாவாட்ட கதைச்சு கதைச்சு அவைகளுக்கு அந்த ஆற்றலை கொடுக்குறேன். இதனால என்னுடைய சுகம் பல மடங்கா அதிகரிக்குது. நான் ரொம்ப லேசா இருக்கிறத என்னுடைய உடல்ல இருக்கிற எந்த ஒரு சுமைகளும் எனக்கு சுமையாயில்லை. என்னுடைய சூழல் எனக்கு சுமையாயில்லை. என்னை சுற்றி உள்ள மனிதர்கள் எதுவுமே எனக்கு சுமையாயில்லை. அவ்வளவுத்துக்கு நான் பறந்திருக்கேன். இந்த லேசான உணர்வு எல்லாத்தையும் விட்டு என்னை மேல கொண்டு போய் இப்ப என்னுடைய மனம் முழுவதும் ஆசீர்வாதங்களால் நல்ல உணர்வுகளாலையும் இந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளோட நான் பாபாவோட நடனம் எல்லையில்லாத ஒரு சந்தோஷம். எங்களை யாரை பற்றி எதிர்மறையான சிந்தனை சிவனோடு இணைந்து சிவசக்தி நான் தான் பார்வதி. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய அதே அவர். தினம் தினம் நினைத்திடுவோம், தியானத்தில் மூழ்கி யாவர்
தேங்க்யூ வெரி மச். நல்ல அனுபவம் பண்ணினான். ஓகே ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.